வெல்கம் டு யுகா ஃபுட் ஸ்டோரிஸ். இன்றைக்கி கல்யாண வீட்டு ஸ்டைல் தக்காளி கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 4 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பெரிய வெங்காயம், வாஷ் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், தேவையான அளவு தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம், தக்காளிலே தண்ணி விடும், அதனால் தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. குக்கரில் நல்லா ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பருப்பு மத்து வச்சு அதை நல்லா ஒன்றும் பாதியமாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கடுகு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கவும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு, தக்காளியை சேர்த்து அதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மூடி போட்டு கொதிக்க விட வேணாம், அது நல்லா சுண்டி வற்றி வரணும். நல்லா கூட்டு நல்லா கொதித்து சுண்டி வற்றி வரவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இருந்தால் மேலே தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல் தக்காளி கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ரசத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த கூட்டை மறக்காமல் ட்ரை பண்ண பாருங்கள். சாப்பாடு வேணான்னு சொல்கிறவங்க கூட மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி செய்யணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், அந்த ரெசிபியை நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.